கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு வருஷம் கழிச்சு ரஷ்யன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தோண்டின குழியெல்லாம் விட தாண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப 11.6 கிலோமீட்டர் தூரத்துல குழி தோண்டி வச்சிருக்கோம். இன்னும் சில கிலோமீட்டர் மட்டும் உள்ள போனோம் அப்படின்னா வருங்காலத்துல நம்மளோட சாதனையை வேற எந்த நாட்டாலையும் முறியடிக்க முடியாதுன்னு சொல்லி அதனால மறுபடியும் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இவங்க பண்ண போற இந்த செயல் தான் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட ஈரக்கொலைய நடுங்க வச்சிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற பல எக்ஸாசிஸ்ட கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல ரிசர்ச் பண்ற மாதிரியே பண்ண வச்சு பாத்தீங்களா இந்த குழிக்குள்ள இருந்து எந்த பேயும் வரல ஒரு மண்ணும் வரல அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்புற மாதிரியே இத பார்த்தா இவ்வளவு நாளா பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முன்னாடியே அந்த விஷயத்தெல்லாம் நிரூபிச்சு காட்டவும் மக்களும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பிடுறாங்க. மக்களும் கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி தெரிஞ்சதுனால ரஷ்யன் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்க பாதிலே விட்ட அந்த குழி தோன்ற ப்ராஜெக்ட மறுபடியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஏற்கனவே 11.6 கிலோமீட்டர் வரையும் தோண்டிட்டோம். இதுக்கு மேல ஈஸியா 12ல இருந்து 13 கிலோமீட்டர் வரையும் உள்ள போயிடலாம் அப்படின்னு யோசிச்ச ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அவங்க கடந்த ஒரு வருடமா அந்த குழியை பராமரிக்காம விட்டதுனால 11.6 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 9.3 கிலோமீட்டர் தூரம் வரையும் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு. அதாவது அந்த குழியோட ஆழத்துல சில மண் பாறைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த குழியை கொஞ்சம் கீழே மூடிருச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதை பார்த்து கொஞ்சம் கூட அசராத ரஷ்யன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பூமியை ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்தே தீர்வோம் அப்படின்னு வேலைகளை ரொம்பவே துரிதப்படுத்துறாங்க. அதோட விளைவா பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 9.3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 12 கிலோமீட்டர் ஆழம் போனதுனால உலகத்திலேயே ஒரு பெரிய சாதனையை படைக்கிறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். இவங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தூரத்தையும் தாண்டி போலாம் அப்படின்னு நினைச்ச அடுத்த நொடி அந்த குழிக்குள்ள ஒரு லூபரிகன் ஜாம் ஏற்படுது. அதாவது அவங்க தோண்டி வச்சிருந்த 12 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அந்த குழியை பாத்தீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் தூரமா மாத்தி விடுது அந்த லூபரிகன் ஜாம். அதாவது அந்த லூபரிகன் ஜாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வெறும் மண்களை வச்சு தான் அந்த குழியை நிரப்பும். இத பார்த்த ரஷ்யன் கவர்மெண்ட் இதுவும் எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு 5 வருஷம் அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சு மறுபடியும் அவங்களோட அந்த பழைய 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வேக வேகமா தோண்ட ஆரம்பிச்சு இறுதியா 12.26 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனப்போ திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல எங்களுக்கு இந்த குழியை இதுக்கு மேல தோன்றதுக்கு விருப்பம் இல்ல இந்த ப்ராஜெக்டை இதோட நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு திடுதிப்புன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்தை மூடி அதுக்கு மேல ஒரு சீலிங்கை வச்சு விட்டு போறாங்க. இத பார்த்த பிரஸ் மீடியாலாம் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த ப்ராஜெக்ட சடனா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பதிலா ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா 12 கிலோமீட்டர் ஆழத்தை நாங்க தாண்டி போகும் பொழுது டெம்பரேச்சர் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு அதையும் மீறி நாங்க உள்ள தாண்டி போயிருந்தா கண்டிப்பா எரிஞ்சு போய் சுண்ணாம்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா இத கொஞ்சம் கூட நம்பாத மீடியா பாத்தீங்கன்னா நீங்க லூப்ரிகேட் ஜாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் வரையும் தோண்டி போனீங்களே அப்பவே டெம்பரேச்சர் அதிகமா தானே காட்டியிருக்கும் அப்புறம் மறுபடியும் ஏன் உள்ள போக பாத்தீங்க நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா பொய்யான விஷயம் தான் உள்ள அப்படி நீங்க என்ன விஷயத்தை பாத்தீங்க எதனால இந்த ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இறுதியா ரஷ்யன் கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம அந்த ஆடியோ அதாவது அந்த சத்தத்தை நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதை இப்போ வெளியிடுறோம்னு சொல்லி ஒரு ஆடியோ டேப்பை வெளியிடுறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். அதாவது நாங்க 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் கீழே நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது பூமியோட அடியில அதாவது நாங்க தோண்டின குழியோட அடிப்பாகத்துல இருந்து ஒரு ஆடியோ கேட்டுச்சு. அதாவது பூமிக்கு அடியில 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் அடியில அந்த குழிக்குள்ள கேட்ட சத்தம் எப்படி இருந்ததுன்னா எப்படி கேட்கறதுக்கே இது பயங்கரமா இருக்குல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா இத மனுஷன் தேவையில்லாம குழியை தோண்டி தோண்டி கடைசியில நரகத்தோட வாசலுக்கே போயிட்டான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அளவுக்கு அதிகமா தோண்டினதுனால டெம்பரேச்சர் பிரஷரோட சவுண்ட் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு கேஷுவலா சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு மனுஷ கத்துற சவுண்ட் மாதிரி என்னால கேட்க முடியுதுங்க. அதனாலயே அங்க வேலை பார்த்தவங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3000 பேருமே பூமிக்கு அடியில என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு பயந்து போய் எல்லாருமே சேர்ந்துமே அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுலயும் அங்க வேலை பார்த்தவங்கலாம் இந்த சத்தத்தை கேட்டதெல்லாம் தாண்டி அவங்க வேலை பார்த்த இடத்துல சில அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்திருக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. எது என்னவோங்க நீங்க இந்த சத்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நரகத்தோட வாசல் தானா இல்ல டெம்பரேச்சர் பிரஷர்னால அப்படி கேக்குதா அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you. Bye bye.